தலைவர் புரட்சி தலைவர் இறந்த உடனே அடுத்தது என்ன அப்படிங்கிறதுல அவர் தகவல் அது கரெக்டான தகவல் அல்ல. அதை பற்றி பேச்சு வந்தது, எங்கிட்ட வந்தது. புரட்சி தலைவர் இப்படி இதாகிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரே வாரத்துக்குள்ள நம்ம இப்பவும் பாலிடிக்ஸில் அவங்க இருக்கிறாங்க. முதல்ல நம்ம சேலம் ராமலிங்கம் அவர்களும் ஏவா வேலு அவர்கள் தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. நீங்கள் தான் லீடு எடுத்து எப்படியாவது கொண்டு வரணும்னா, என்ன கொண்டு வரணும், இல்லை அண்ணனை கொண்டு வரணும்னா என்ன சொல்கிறீங்க அண்ணா ஆர்மி என்ன, நீங்கள் கலைஞர் தலைவர் சொல்லி கலைஞர் வந்தார், அந்த மாதிரி நீங்கள் லீடு எடுத்து ஆர்மி அவர்கள் வரணும் அப்படின்னு. நீங்கள் அதுக்கு தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இறந்து ஒரு வாரம் கூட ஆகலை, இப்போவே நீங்கள் ஒரு கோஷ்டின்னு சொல்லி இப்படி ஆரம்பித்தோன்னு சொன்னால் பப்ளிக்கில் பொதுமக்கள்கிட்ட நகைச்சுவை, அதாவது காமெடிக்கான ஒரு சமாச்சாரம் ஆகி போகும். அதனால் இப்போ அதை பற்றி யோசிக்கிறேம்மா, கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னு. இவருக்கு போன உடனே பின்னாலேயே அப்போது கல்வி அமைச்சராக இருந்த ஒரு அரங்கநாயகன் சார் அவர் வந்தார். நீங்கள் தான் கொஞ்சம் லீடு எடுத்து அடுத்த சிஎம்க்கு நீங்கள் தான் லீடு எடுத்து பேசணும் அப்படின்னாரு. நான் என்ன பேசுறது என்ன, இல்லை அம்மா அவங்க சார்பாக தான் நான் வந்திருக்கேன், அம்மா அவங்க வரணும், அது நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் முதல்ல நீங்கள் பேச ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. அவங்களுக்கும் அதே பதில் சொன்னேன். ஒரு வாரம் கூட ஆகலை, உடனே இந்த பிரச்சனை ஆரம்பித்தா வெளியே பப்ளிக் எல்லாம் ஒரு மாதிரியாக கட்சி பற்றி தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை ஒரு நெருக்கத்தில் இருக்கிறோம், உடனடியாக முடிவு பண்ண வேண்டிய நெருக்கத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறமா சாயங்காலம் ஒரு இம்மிடியட்டாக ஏதாவது ஒன்று முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் 2 பக்கம் ஆர்எம்பி சைடுக்காக இவர் வேலும் ராமலிங்கமும் கேட்டாங்க. அதே மாதிரி மீண்டும் அரங்கநாயகம் அவர்கள் ஜெயலலிதா அம்மாக்காக நீங்கள். அப்போ நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், இது 2 கோஷ்டி இருக்கிறது எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும், இப்போ அதுக்கான நேரம் இல்லை, அதில் என்னையும் உள்ளே சேர்த்தி என்னையும் ஒரு கோஷ்டி ஒருத்தனா சேர்த்திடாதீங்க